ஹாய். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா, எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அவங்க ஆடி 1 கூழ் ஊத்துறோன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஆல்ரெடி நாங்கள் லேட்டு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. போனோடனே சாமி கும்பிட்டுட்டு கூழ் ஊற்றுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்துட்டு கூழ் ஊற்றலான்ட்டு பாப்பாஸ் 2 பேருக்கும் கிளாஸில் கொடுத்தா. அவனுங்க நாங்கள் தாத்தா எல்லாருமே கையில் குடிக்கிறாங்க, நாங்களும் கையில் தான் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அவனுங்க எல்லாருமே ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு மேலே கிளம்பி இவங்களை தூங்க வைக்கலன்னா தூங்கலை. ஒரு சைடில் பார்த்திங்கன்னா குக்கிங்க்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கும்பம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நிறைய டிஷ்ஷஸ் இன்றைக்கி கும்பம் பெரிய பள்ளித்தம்மன்றதுனால அவங்களுக்கு ஃபுல்லாக நான்வெஜ் தான் கும்பம் போடுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சிக்கனு, ஃபிஷ்ஷு, மட்டன் எல்லாமே கொழுக்கட்டை கூட செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா வெள்ளைப்பொங்கல். சக்கரை பொங்கல் தான் வைப்போம். வெள்ளைப்பொங்கல் எதுக்குன்னா கோழி வெட்டுறாங்க, அதனால் சரின்ட்டு வெள்ளைப்பொங்கல். இவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆதிக்குட்டி வேறு யாரும் இல்லை, எங்கள் மாமியார் வீட்டில் கீழே வாடகைக்கு இருக்கிறவங்களோட பாப்பா. அவருக்கு நெக்ஸ்ட் வீக்கு மொட்டை அடிக்கிறதுனால எல்லா வேஷம்லாம் போட்டுட்டு ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஃபன்னாக போச்சு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக கீழே பொங்கல் வச்சு பொங்கல் ரெடி ஆன உடனே சாமிக்கு அது படிச்சுட்டு கோழி கட் பண்ணுற அந்த இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேலே சாமி கும்பிட லாஸ்ட் கும்பம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பாடு ஊட்டி எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு ஃபேமிலி ரொம்ப பெருசு, அடிக்கடிக்கு இப்படி கேதர் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அயோத்தி மூவி பார்த்துட்டு இருந்தோம். எல்லாருமே பார்க்கும்போது நல்லா ஜாலியாக போச்சு. சடனாக இதில் நிறைய எமோஷன், நிறைய இது சீன்ஸ்லாம் வரும். எல்லாருமே ரொம்ப அழுதுட்டாங்க, அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டாங்க. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டே ஒரு சில ஃபேமிலி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பஸ்ஸுக்கு அப்படி போகணும் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வேலையிலேருந்து வந்துட்டார். ஸ்ட்ரெயிட்டாக வேலையிலேருந்து இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா அவரும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனார். அதுக்கப்புறமா அவர் டீ, காஃபி எல்லோரும் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தோம். சின்னவன் மட்டும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். வீட்டுக்கு போகணும். பெரியவருக்கு ஜாலியாக இருந்துச்சு, நல்லா விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்களும் டைம் ஆகிடுச்சு அப்படி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் மலைக்கு முன்னாடி. இன்னொரு vlogல சந்திக்கலாம். பாய்.